இந்த சோதனையிலே 353 கோடி ரூபாய் பணம் கிடைத்திருக்கு. காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் 2010 1200 கோடி ரூபாய் பணம் வரிகட்டாமல் வைத்திருப்பது தெரிய வந்தது. முழுக்க முழுக்க ஊழல் கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னு சொன்னா இதே திமுக அதே மாதிரிதான் நமக்கு தெரியும். நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு எனது மாலை வணக்கங்கள். இன்றைக்கு முக்கியமாக நாம் சென்ற 4-5 நாட்களுக்கு முன்னால ஒரு காங்கிரஸ் எம்பி நீரஜ் பிரசாத் சாஹூ என்பவர் அவருடைய அலுவலகங்களிலிருந்து எடுக்கப்பட்ட இந்தியாவினுடைய மிகப்பெரிய தொகையை பற்றி சொல்ல இருக்கிறேன். இந்த வருமான வரித்துறையானது இந்த நீரஜ் பிரசாத் சாஹூ என்கின்றவர்களுடைய அலுவலகங்களில சோதனை போட்டது. அந்த சோதனையில 353 கோடி ரூபாய் பணம் கிடைத்திருக்கு. அன்அக்கவுண்டட் மணி, கணக்கில் வராத பணம் கிடைத்திருக்கிறது. சுதந்திர இந்தியாவில் இதுவரைக்கும் எந்த புலன் விசாரணை அமைப்பும் அதிகப்படியாக எடுக்காத தொகை. இதுவரைக்கும் இதுதான் அதிகமான தொகை. இந்த நீரஜ் பிரசாத் சாஹூ என்பவர் ஒரு காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் 2010 ராஜ்யசபையில காங்கிரஸ் எம்பியாக இருப்பவர். 2 முறை தேர்தலிலே போட்டி போட்டு தோற்று போனவர். அவருடைய குடும்பமே காங்கிரஸ் குடும்பம். அவருடைய அண்ணா சிவபிரசாத் சாஹூ என்பவர் 2 முறை லோக்சபா மக்களவையில உறுப்பினராக, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறார். இவர் ஜார்க்கண்ட், ஒரிசா, மேற்கு வங்காளம் போன்ற மாநிலங்களில தொழில்களை நடத்தி வருகிறார். அவருடைய முக்கியமான தொழில் சாராய ஆலை. தமிழ்நாட்டுக்கு இதுக்கு நிறைய தொடர்பு இருக்குது. சாராய ஆலை, அதில் குறிப்பாக ஒரிசா மாநிலத்தில் இருக்கக்கூடிய 20 மாவட்டங்களில் 18 மாவட்டங்களில் அவருடைய சாராய ஆலையானது செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்படிப்பட்ட நபர் இவர் வருமான வரித்துறையில கணக்கு காட்டியிருக்கிறது ஒரு 20-24 கோடி தான் காட்டியிருக்காரு. கடந்த எலெக்ஷன் அபிடவிட்ல அவர் குறிப்பிட்டிருக்கிறது அவ்வளவுதான். சொத்து 20-24 கோடி, வருமானம் 1 கோடி என்றுதான் அவர் காட்டியிருக்கிறார். ஆனால் அவருடைய அலுவலகங்களில் இருந்து மட்டும் எடுக்கப்பட்ட தொகை 353 கோடி ரூபாய். அது எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. 50 பேர் பேங்க் எம்ப்ளாயீஸ், பேங்க் ஸ்டாஃப், வங்கி ஊழியர்கள், அதிகாரிகள் 40 மிஷினை வச்சு எண்ணினாங்க. 5 நாட்கள் எண்ணினாங்க. எண்ணித்தான் பணம் இவ்வளவு வந்திருக்கு. அது போக நகையெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கின்றன. அது முழு விவரம் நமக்கு இன்னும் தெரியவில்லை. ஒரு 18 கோடி என்று நகை சொல்லப்பட்டிருக்கிறது. கோல்டு பில்லியன் தங்க கட்டிகள் எல்லாம். அது பற்றி முழு விவரம் இன்றைக்கும் வரவில்லை. ஆனால் பணத்தை பற்றி முழு விவரம் வந்திருக்கிறது. 353 கோடி. அவர் தீவிரமான காங்கிரஸ் குடும்பத்தை சேர்ந்தவர். காங்கிரசுக்கு ஒரு பெரிய பைனான்சியராக வந்து கொண்டிருக்கிறார். இதுல என்ன நம்ம குற்றச்சாட்டு அப்படின்னு சொன்னா, ஒரு எம்பி, பாராளுமன்ற உறுப்பினர், ராஜ்யசபா உறுப்பினர் அலுவலகங்கள்ல மட்டும் இவ்வளவு பணம் எடுத்தா இப்ப காங்கிரஸ் கட்சி ஊழலில் எப்படி தெளித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் நாம் எழுப்பி இருக்கக்கூடிய கேள்வி. இவரை பத்தி பின்னணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2022 இவர் ட்வீட் போடுவார். நீங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறதாக சொல்லி பண மதிப்பிழப்பு நடவடிக்கையை எடுத்தீர்கள், டிமானிட்டைசேஷன் நடவடிக்கை எடுத்தீங்க. ஆனா இன்னுமே ஊழல் இருக்கிறது. ஊழலை ஒழிக்க வேண்டுமானால் காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று போன வருஷம் ட்வீட் போடுவார். அப்படிப்பட்ட நபர் தான் இன்னைக்கு 353 கோடியில மாட்டியிருக்கிறார். ஆகவே காங்கிரஸ் கட்சி எப்படி ஊழல் கட்சி என்பது, ஊழல்வாதிகளை கொண்டுதான் காங்கிரஸ் நடத்தப்படுகிறது என்பது தெளிவாகிறது. இது ஏன் நாம எல்லா இடத்துலையும் பேசப்படுகிறதுன்னு சொன்னா, இந்தியாவில் இது வரைக்கும் கிடைச்ச அன்அக்கவுண்டட் பணத்துல, கணக்கில்லாத பணத்துல ஒரே ஒரு நபரிடம் இருந்து எடுக்கப்பட்ட பணம் இதுதான் மிக அதிகமான பணம். அப்படிங்கிறதுனால நாம் இதை பேசுறோம். நமக்கு தெரியும், இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியில சோனியா காந்தியாக இருக்கலாம், ராகுல் காந்தியாக இருக்கலாம், இங்க இருக்கக்கூடிய பெரிய அறிவாளி சிதம்பரம் நிதியமைச்சராக இருக்கலாம். இவங்க எல்லாமே ஊழல் வழக்குகளில மாட்டி இன்றைக்கு பிணையாக இருப்பவர்கள், வெயிலில் இருக்கக்கூடியவர்கள். அதனால காங்கிரஸ் கட்சி முழுக்க ஊழல் கட்சியாக இருக்கிறது. தமிழ்நாட்டை எடுத்துட்டோம்னு சொன்னா இதே திமுக அதே மாதிரிதான் நமக்கு தெரியும். 2 மாதங்களுக்கு முன்னால சென்ற அக்டோபர் மாதத்துல ரெய்டு நடந்தது. ஜெகத் ரட்சகன் என்கின்ற திமுக எம்பி ஒருவருடைய அலுவலகங்கள்ல
அது அவர் செவிதா நிறுவனங்களை நடத்த ஒரு 2 நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களுடைய அலுவலகங்கள்ல 100 இடங்களுக்கு மேல ரெய்டு நடந்தது. தமிழ்நாடு, புதுச்சேரி 2 இடத்துல 1200 கோடி ரூபாய் பணம் வரிகட்டாமல் வைத்திருப்பது தெரிய வந்தது. 1200 கோடி ரூபாய். அதுல எவ்வளவு நாம கணக்கு போட்டு பார்த்தோம்னா 300 கோடி ரூபாய் வந்து ஃபீஸ் வாங்கினது மட்டும். அவர் பெரிய கல்வியாளர், நமக்கெல்லாம் தெரியும், கல்வியாளர். அவரும் சாராயம் நிறுவனங்களை நடத்தி வருகிறார், மருத்துவமனைகளை நடத்தி வருகிறார். அதே மாதிரி தீரஜ் பிரசாத் சாகுவும் இருக்கார். அவர் வந்து ஹோட்டல் நடத்திட்டு வர்றாரு, ரியல் எஸ்டேட் பண்றாரு, மற்றபடி லிக்வர் பிசினஸ் பண்றாரு, எல்லாம் பண்ணக்கூடியவர். இவர் நம்முடைய ஜெகத் ரட்சகன் அவருடைய இடத்துல மட்டும் 300 கோடி ரூபாய்க்கு ஃபீஸ் வாங்குறது, மாணவர்களிடம் மருந்து கட்டணம் வாங்கியது ஏமாற்றப்பட்டிருக்கிறது. 500 கோடி ரூபாய்க்கு தப்பு கணக்கு எழுதியிருக்கிறார்கள். 25 கோடி ரூபாய்க்கு ஸ்காலர்ஷிப்ல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகையில ஃப்ராடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 400 கோடி ரூபாய் தங்களுடைய ட்ரஸ்டிலிருந்து சொந்த நிறுவனங்களுக்கு சொந்த செலவுகளுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிக்கிறாங்க பணத்தை. 1200 கோடி ரூபாய். அவர் வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட பணம் 32 கோடி ரூபாய். நகைகளினுடைய மதிப்பு 28 கோடி ரூபாய். மொத்தம் 60 கோடி. ஆக இதெல்லாம் ஒவ்வொரு உதாரணங்கள் தான். அவர் தீரட்சாக எப்படி காங்கிரஸுக்கு உதாரணமோ அதே மாதிரி ஜெகத் ரட்சகன் திமுகவுக்கு உதாரணம். இவர்கள் கட்சியே வந்து ஊழல்களை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஆக இந்த 2 கட்சி கூட்டணி என்பது ஊழல் கூட்டணி. அந்த இந்தி கூட்டணிங்கிறதே ஊழல் கூட்டணி, குடும்ப கட்சிகள் இவை. ஆகவே இவற்றை இந்திய அளவில் அகற்ற வேண்டும். இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியை தமிழ்நாட்டிலிருந்து அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியானது பணியாற்றி கொண்டு வருகிறது. நாங்கள் இன்றைக்கு இங்கே திருப்பூர் சட்டமன்றத்தினுடைய பொறுப்பாளர்களை சந்திப்பதற்காக இங்கே வந்திருக்கிறோம். ஒவ்வொரு சட்டமன்ற வாரியாக நாம் பொறுப்பாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பூர் பாராளுமன்றத்தில் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கின்றன. இதுவரைக்கும் 4 சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்களை சந்தித்து விட்டோம். பவானி, கோபி, அந்தியூர், பெருந்துறை. இன்றைக்கு திருப்பூர் வடக்கு, தெற்கு சட்டமன்ற தொகுதிகளினுடைய பொறுப்பாளர்களை சந்தித்து பாரதிய ஜனதா கட்சியானது தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் தெரியும், 10 நாட்களுக்கு முன்னாலே வந்த தேர்தல் முடிவுகளில் மகத்தான வெற்றியை பாரதிய ஜனதா கட்சியானது பெற்றிருக்கிறது. மத்திய பிரதேசத்தில் மட்டும் 3ல் 2 இடங்களை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கிறது. சத்தீஸ்கர், ராஜஸ்தானில் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து நாம் பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சியை பெற்றிருக்கிறோம். மகத்தான வெற்றி பெற்றிருக்கிறோம். இந்த 3 மாநிலங்களிலுமே கட்சிக்காக சாதாரணமாக உழைக்கக்கூடியவர்கள், சாதாரண பின்னணியிலிருந்து வந்தவர்களை தான் நாம் முதலமைச்சர்களாக போட்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், மத்திய பிரதேசத்தில் முதலமைச்சராக போட்டவர் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னால எல்லா எம்எல்ஏக்களும் பார்வையாளர்கள் முன்னால் ஒரு போட்டோ நிற்பாங்க. இவர் கடைசி வரிசையில் பின்னால் நின்று இருப்பார். 10 நிமிஷம் கழிச்சு அவர் தான் முதலமைச்சராக அறிவிக்கப்படுகிறார். இதுவரைக்கும் எம்எல்ஏவாக கூட அவர் இருந்ததில்லை. கட்சிக்காக உழைத்தார், நேர்மையானவர், நிறைய படித்தவர். ஆகவே அவரை வந்து கட்சியானது முதலமைச்சராக அறிவித்திருக்கிறது. இது திமுக காங்கிரஸ் மாதிரி குடும்ப கட்சி கிடையாது. நமக்கு தெரியும், அடுத்த முதலமைச்சர் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இருந்ததுன்னா யார் இருந்தது தெரியும். தப்பித்தவரி காங்கிரஸ் வந்து சொன்னா அதுக்கான வாய்ப்பே இல்லை. தலைவர் யாருங்கிறது நமக்கு தெரியும். ஆனா பாரதிய ஜனதா கட்சி அப்படிப்பட்டதல்ல. இந்த நம் திருப்பூரின் அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.